போற இடம்லாம் வந்து நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்து நின்னா என்ன பண்றது? அங்க இருக்கிறவங்கள கூட்டிக்கிட்டு வீடு போட்டுக்கிட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிடலாமா? இல்லங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும். இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுவோம். அவங்க வராங்கன்னு நாம ஓடிக்கிட்டே இருக்க முடியாது இல்ல. அவங்கள எப்படி விரட்டணும்னு தான் பாக்கணும். அவங்க பிரச்சனை பண்ணா நாமளும் பிரச்சனை பண்ணுவோம். கலகம் வந்தா தானே வழி பிறக்கும். அத்த, நாம இப்ப அந்த நிலைமையில இல்ல. 5 மாசம் தாண்டி 6வது மாசத்துல இருக்கா. இந்த நேரத்துல அவங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் வேணும்? எல்லாரும் அங்க வந்து கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருங்க. இந்த பிரச்சனையை நான் டீல் பண்ணிக்கிறேன். அவங்கள இங்க இருந்து பேசி போக வைக்க முடியுதான்னு பாக்கலாம். முடியலன்னா நீங்க சொல்றதை செய்யலாம். என்ன எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? வீட்டை பங்கு போட்டு குடுக்குறீங்களா? இப்போ இல்ல அதுக்கான பணத்தை குடுக்குறீங்களா? குடுப்பாங்க உனக்கு பணம். பணம் வேணா உழைச்சி சம்பாதி. வந்துட்டான் சொத்துல பங்கு கேட்க. அத்த, நீங்களா உழைச்சி சம்பாதிச்ச வீடா? எங்க அப்பா கத்தார்ல கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இப்ப அந்த வீட்டை வாங்கியிருக்காரு. அவர் அங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்க அவருக்கு உறுதுணையா எங்க அம்மா நின்னு இருக்கா. அந்த வீட்டு மேல அவங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எங்களுக்கு சேர வேண்டியது வந்தே ஆகும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. நாங்க இங்க இருந்து போயிடுறோம். நீங்க கொடைக்கானல் வீட்டு சாவியாவது கொடுங்க, நாங்க அங்க போய் தங்கிக்கிறோம். அப்படியே அந்த வீட்ல செட்டில் ஆயிட்டு இது எங்க வீடுன்னு சொல்றதுக்கா? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதோ? வேற நாங்க எங்க தாம போவோம்? எங்களுக்கு போறதுக்கு வேற இடம் இல்லமா? நீங்க எங்கயாவது போய் தொலைங்க. அக்கா, இங்க இருக்காதீங்க. வெளிய போங்க. கத்துறமா? அக்கா, போக முடியாது. என்ன நீங்களே பாக்குறீங்க இல்லங்க? 2 பேரும் பிரெக்னெண்டா இருக்காங்க. கொஞ்சம் வெளியே இருங்களேன், நான் பேசிட்டு சொல்றேன். அதான் போக முடியாதுன்னு சொல்றேன்ல பிரதர். நீ அமைதியா இரு. அதான் பேசிட்டு சொல்றேன்னு சொல்றாங்கல்ல, நீ வெளியே வா. அக்கா, டாக்டர் கிட்ட போலாமா? ரொம்ப கத்துனல, அதான் ஒரு மாதிரி இருக்கு.